Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards and the scammers. Getting no licks in the band. Legacies. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம் வழியாக நம்மளோட நோட்ஸ் அண்டு மிச்ச விஷயங்களை எப்படி ஸ்டாஃபுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் கோடோட லிங்க் அப்படி இல்லைனா அந்த கோடு தெரிஞ்சிச்சான்னு நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இப்போ என்னோடய காலேஜில் பார்த்தீங்கன்னா 3rd BCom B இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நியூ அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட் கமெண்ட் செக்ஷன் அந்த இடத்துல கிளிக் கொடுத்து அதில் சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியும் கிடையாது, இது பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரி இங்கே சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்யூஸ்னு மட்டும்தான் வரும். அப்படி பண்ணாலும் சப்மிட் பண்ண முடியாது. கொடுத்துருக்கிற அந்த நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் கொடுத்திங்கன்னா அது உள்ள பிடிஎஃப் மாதிரி யாராச்சும் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருந்தால் அதோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாஃப் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்கும். மிஸ்ஸிங்னா நான் இன்னும் நோட்ஸ் சென்ட் பண்ணலை, நோட்ஸில் எனக்கு நான் சப்மிட் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கு ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோஸ், ரெக்கார்ட வீடியோஸ், நியூ டாக்குமெண்ட், நியூ ஸ்லைட்ஸு, நியூ பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோவை எடுத்திங்கன்னா அதோட எம்பி சைஸுன்றது அதிகமாக இருக்கும். ஸோ சென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் இதே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சென்ட் ஆயிரும். இப்போ ஆட் அட்டாச்மெண்ட்டில் போய்ட்டு நான் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். டேக் ஃபோட்டோஸ் போனோடனே ஃபோட்டோஸ் எனக்கு ஒரே ஒரு பேஜ் தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அந்த ஒரு பேஜை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண தந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அதோட எம்பின்றது அதோட பிக்சரோட எம்பின்றது அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நேரம் எடுக்கும். இதே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடும். பட் எனக்கு ஒரு பேஜின்றதுனால நான் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். இப்போது நம்மளோட ஃபோட்டோ சென்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. ஆண்ட் இன் அப்படின்றத கொடுத்து ஆண்ட் இன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க்குன்றது சப்மிட் ஆகும். இங்கே கீழே ஒர்க் சப்மிட்டட்னு வந்துச்சு. மிஸ்ஸிங் இருந்த இடத்துல இப்போ ஆண்டட் இன் அப்படின்னு வந்துச்சு. டன் லேட்டுன்னு வந்திருக்கு. லேட்டாக பண்ணியிருந்தால் லேட்டுன்னு வந்துடும். அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போனால் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாத இத்தனை பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.